ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் தனசேகர் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி செகண்ட் பிரேக் டவுனுக்கு போய்கிட்டு இருக்கோம். இது அடுத்த பெட்ரோல் பங்க்கில் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்டோம், வாங்க அடுத்த பார்க்கிங் வாங்க அப்படின்னாங்க. அதனால் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் வண்டியை. வாட்டர் டேங்க்குங்க, 32,000 லிட்டர் இது கெப்பாசிட்டி. இங்கே சைட்டில் பாலைவனத்தில் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு தண்ணி போயிட்டுருக்கு, எடுத்துகிட்டு போகிறாங்க. டிரைவர் இல்லை, அவர் சாப்பிட போயிருக்காரு. சாப்பாடு வாங்கிட்டு வரார் பாருங்க. ஃபோன் அடித்தோம், வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாரு, வந்துட்டார். எனக்கு கேட்குற சாப்பிட்லாம், நாங்களாம் சாப்பிட்டாச்சு, இதை பார்க்குறோம் அப்படின்ட்டு அவர் வண்டியில் சாப்பிட சொல்லிவிட்டு நாங்கள் வண்டியை கம்ப்யூட்டர் எடுத்து செக் பண்ணுவோம். இதுதான் கம்ப்யூட்டருடைய செட்டப்பு, அதனுடைய பாக்ஸு. எடுத்து செக் பண்ணுவோம். இதுபோல் வெளியிலாம் வந்தால் கையில் காசோடு வரணும். ஏன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் காசு வேணும். நம்ம எந்த டைம் சாப்பிட்றோமோ அந்த டைமே பில் எடுத்துகிட்டு போனால் கம்பெனியில் கொடுப்பாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அது வெளியே வந்தால் தண்ணி, கேஷு எல்லாம் கையில் வச்சுருக்கணும். இல்லைன்னா கூட யாருக்கிட்டேயா வாங்கிட்டு சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு வரணும். இங்கே நியர் தான் எங்கள் சைட்டு, அங்கே போனாலும் சாப்பிட்லாம். ஆனால் போக லேட் ஆகும் இல்லையா. மணி இப்போயே அங்கே 12 மணி மேலே ஆச்சு. என்ன வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேட்ரி பக்கத்தில் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வரும், பீஸ் பாக்ஸு. அந்த பாக்ஸை செக் பண்ண சொல்லியிருக்கேன். இது பாருங்கள், இதுதான் ஸ்கேனர் பின்னு. அந்த பின்னில் சொருகணும் சாக்கெட்டில். சொருவிட்டு கீ ஆன் பண்ணி அதனுடைய யூஎஸ்பி கேபிள், நம்ம ஸ்கேனர் அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு அதனுடைய யூஎஸ்பி கேபிள் கம்ப்யூட்டரில் ஃபிக்ஸ் பண்ணோம். பாருங்கள், பவர் வருது. பேட்டரியிலேருந்து எங்கேயும் ஷார்ட் ஆகலை, ஆனால் பவர்லாம் வருது. இதுதான் பீஸ் பாக்ஸ். மெயின் மோடிலேட்டருக்கு போகிற பவர்லாம் எங்கேருந்து டைரெக்டாக போயிடும். ஒவ்வொன்றும் சென்ட்ரல் மோடிலேட்டர், ரியர் மோடிலேட்டர், ஏபிஎஸ்ஸு, ஃப்ரண்ட்டு, கேபனு, மெயினு, கம்ப்யூட்டரு எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றா செக் பண்ணணும். ஏன்னா ஏசிக்கு தனி கண்ட்ரோல் யூனிட்டு, டோருக்கு தனி கண்ட்ரோலு, எலக்ட்ரிக்கலுக்கு தனியாக அது வேறு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஒயரை ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் அதனுடைய என்னென்ன எரர் வருதுன்னு செக் பண்ணணும். ஆன் பண்ணோன்னே ரேடியோ சவுண்டு வருது. பாட்டு கேட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். வால்யூமும் கம்மி பண்ணியாச்சு. பாருங்க என்ன மாதிரி அடிக்குது பாருங்கள். டீ 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 டீன்னு அடிக்குது பாருங்கள். டீ ஆன் பண்ணோன்னே இதுக்கு தான் நான் ஒரிஜினல் ஆடியோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சவுண்டு வந்தால் ஒரு மனுஷனால் ஓட்ட முடியுமா பாருங்கள். இந்த சவுண்டு வந்துச்சுன்னா எப்படி வண்டி ஓட்டுறது?
இப்படியே ஒரு வாரமாட்டம் ஓட்டி இருந்திருக்காருங்க. அவரும் ஒரு வாரமாட்டம் 2 நாளுக்காட்டம் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து தண்ணி லோடு நிப்பாட்டக்கூடாதுன்றதுக்காக, மக்கள்லாம் குளிக்கணும் போகணும் அப்படின்றதுக்காக. பாருங்கள், எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டுன்னு வருது. எல்லாம் ரெட் கலராக இருக்குது பாருங்கள். அப்படியே எந்த மோடிலேட்டர் இது எரர் வருதுன்ட்டு செக் பண்ணணும். பாருங்கள், ரெட் கலர் அது வந்தாவே முடிஞ்சுது. வண்டியை ஓரம் கட்டிடணும். எல்லோவில் இருக்கும்போதே செக் பண்ணிக்கணும். ரெட்டில் வந்த பிறகு வண்டி ஓரம் கட்டி விட்றது தான் நல்லது. ஆனால் இருந்தாலும் இவர் சாமாத்தியமாக 2 நாளாக வண்டி ஓட்டியிருக்காரு. எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு பாருங்கள். அதனால் வெளியே வந்தால் அதுக்கான டூல்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நாங்கள் ஃபோன்லேயே கேட்டுக்குவோம். ஃபோன்லேயே கேட்டு என்னென்ன ப்ராப்ளம் என்ன செய்யுது ஃபோட்டோவில் அனுப்புங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து டூல்ஸு எல்லாமே வந்து வருவோம். என்ன டெஸ்ட்ரு, மல்டிமீட்டரு, டூல் பாக்ஸு, கம்ப்யூட்ரு செட்டு, ஸ்கேனரு, இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் ரெட்டாக இருக்குது. வண்டி வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்ம முதல்ல வந்து இப்போ டிரைவர் யார் என்னென்னு கேட்டு டிரைவரை நம்பர் வாங்கி என்ன ப்ராப்ளம்னு கேட்டுக்கணும். பாருங்கள் எல்லாம் ரெட்டாக இருக்குது பாருங்கள். ஸ்கேன் ஆகிடுச்சி, பார்த்துட்ருக்கோம். நிறைய எரர் இருக்குது. ஏன்னா இதில் எந்த எரர் வந்து ரெட்டில் இருக்கோ அதை முதல்ல பார்க்கணும். ரெட்டில் இருக்கிற எரர்லாம் வந்து சரி பண்ணால் தான் வந்து அந்த சவுண்டெலாம் வந்து நிற்கும். இல்லை வந்து டீ டீ டீன்னு வரும் சவுண்டு. எப்படி டீ டீன்னு வரும், ஃபயர் அலாரம் போல் வரும். ஃபஸ்ட்டு வீடியோ இது வரைக்கும் வந்து 2 நாளைக்கு வந்து 40 பேர் 50 பேருக்குள்ளே தான் பார்த்துருக்கீங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நான் எப்படி வீடியோ போடுறது? அவன் லட்சக்கணக்காக பார்த்துன்றானுங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம டெக்னிக்கல் வீடியோ போட்டால் ஒரு டெக்னிக்கல் பர்சனும் பார்க்குறதில்ல, அல்லது வந்து ஒரு டிரைவரும் பார்க்குறதில்ல, யாரும் பார்க்குறதில்ல. சரியாக வந்து இப்படி இருந்தால் நான் எங்கே இருந்து 3 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து எடிட்டிங்கை செட் பண்ணி வச்சு, என்ன இதுக்குன்னு கேமரா வந்து கோபுரோ வாங்கி இதுக்கு ஷூட் பண்ணி, என்ன ஒரு நாள் உக்காந்து எடிட் பண்ணால் நீங்கள் என்னன்னா பார்க்கவே மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன்றீங்க. எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு பாருங்கள். ஃப்ரெண்டை உரிச்சியாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃப்ரெண்டு தான் வந்து ஆர்னஸை உரிப்போம். ஏன்னா அதுதான் கட்டாகும் அடிக்கடி. அந்த கட்டிங் இருக்குது. கேபன் வந்து தூக்கலைங்க. கேபன் ஓஸ் வந்து லீக் ஆகுது, லிஃப்டிங் ஓஸு. அதனால் நீங்கள் வந்து அங்கே வந்துடுங்க, நாங்கள் மாற்றி தரோம். ஆயில் சர்வீஸ் வண்டி வரும் ஒர்க் ஷாப்புக்கு, அந்த டைமை மாற்றி தரோம், ஓட்டுங்கன்ட்டோம். எந்த ஓஸுன்னு தெரியும் எங்களுக்கு, சைடில் வர ஓஸு பார்த்தாச்சுங்க. நம்ம டீமை கழட்டி உரிச்சி எல்லாத்தையும் மேய்ஞ்சாச்சு, ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்ப்போங்க எங்கன்ட்டு. மெதுவாக கரெக்டாக வந்து ப்ளக்கில் வந்து சொருகணும். எந்தெந்த ப்ளக்கோ அந்தந்த ப்ளக்கில் சொருகணும். ஆமாம், கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் உள்ளே இருக்கிற பின்னு வந்து பெண்ட் ஆகிடும். கேர்ஃபுல்லாக வந்து ஒயர்லாம் வந்து சாக்கெட்லாம் ஓப்பன் பண்ணால் ஃபிக்ஸ் பண்ணணும். பின்னாடி எதாவது ஷார்ட் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ணுறாரு. அது நிறைய வந்து டைலைட்டில் வந்து ஷார்ட் ஆகும். ஒயர் வந்து அந்த போர்டில் வந்து டச் ஆச்சுன்னா அதுவும் எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டுன்னு வரும். இந்த ஃபீஸ்லேயும் கரெக்டாக இருக்குது, ஷார்ட்டும் ஆகலை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது.
பேட்ரி டெர்மினல் ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குது. இது போல் வேலைலாம் தாங்க வெளியே வந்து நாங்கள் பார்க்குறதே இல்லை. ஏன்னு வச்சிங்களேன், ரொம்ப லேட்டாகும், ரோட்லேயே அலையணும், ரோட்லேயே படுத்து தூங்குற மாதிரி வரும். எரர்லாம் வந்து எல்லாத்தையும் நிறைய எரர் காமிக்குது. கண்டுபிடிச்சாச்சு, மேக்ஸிமம் இதுவாக தான் இருக்கும். பாருங்க, மெயின் ஒயர் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. ஏன்னா கீழே வந்து மாடுலேட்டர் போகிற ஒயர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இது பாருங்க, அந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்க, டேமேஜ் தெரியுது. இருந்தாலும் உரிச்சா தெரியும், உரிக்க வேண்டியதான். இந்த மேலே இருக்கிற ஸ்லீவை பாருங்க, அதுக்கு தான் வந்து உள்ளே வந்து கவனிக்கணும். உள்ளே வந்து கவனிச்சா கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் பாருங்க, கன்ஃபார்ம் இதாங்க. இது பாருங்கள், எல்லாம் கட்டாகி கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி உளுந்துருக்கு. அப்படியே உளுத்து போய் உளுந்துருக்கு, கட்டாயிடுச்சு. அது பெரிய பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. உள்ளே இருக்கிற ஒயர் வருது இல்லைங்களா, அந்த ஒயர்லாம் வந்து மக்கி போய் கட்டாயிடுச்சு. மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி உள்ளே போச்சுன்னா அது எப்படியோ டேமேஜ் ஆகிடும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து புதுசாக வந்து ஒயர் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணி டேப் அடிக்க வேண்டியதான். அடிச்சுட்டு வேறு என்ன வருதான்னு பார்க்கணும். நிச்சயமாக இதுவாக தான் இருக்கும். இதாங்க கேபிள் ப்ராப்ளம். இதுதாங்க கவனிக்கணும். கேபிளை எந்த இடத்துல கட் ஆகும்னு யாருக்கும் தெரியாதுங்க. இது வந்து கண்ணுக்கு தெரிஞ்சுது, அதனால் ஓகே, நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. கண்ணுக்கு தெரியாத உள்ளுக்குள்ளே ஸ்லீவுக்குள்ளேயே கட் ஆகிருந்ததுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? பாருங்கள், பேட்டரிலேருந்து பவர் வருது, இந்த பக்கம் வந்து டேமேஜ் ஆகிரும் ஒயரு. அதுக்கு தான் உள்ளே வந்து நம்ம அட்டையை போட்டு கீழே படுத்து எல்லாத்தையும் செக் பண்ணணும். எந்தெந்த ஒயரு எங்கெங்கே போகுது, ஏதாவது டேமேஜ் இருக்கா, இல்லை அது வந்து இதில் ஸ்லீவ் ஏதாவது டச் ஆகினே இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணணும். செக் பண்ணால் தான் வந்து ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியும். சிலதெல்லாம் வந்து எல்லாத்தையும் உரிச்சி ஸ்லீவை செக் பண்ணுவோம். ஒயர் போட்டாச்சு, வாங்க செக் பண்ணுவோம். அவ்வளோதான், 3 ஒயர் कट आएगा। आप लोग आएगा इधर, मैनेजर बोलेगा आएगा। हाँ उसको बोल देने का। ओके वाह, बोलेगा ओके। तो आपके पास சவுண்ட் எல்லாம் இல்லை பாருங்க, கீன்ற சவுண்ட் இல்லை பாருங்க, கீன்ற சவுண்ட் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சது ஒர்க்கு. என்ன இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன வண்டி டிரைவராக இருந்தால் ரொம்ப கஷ்டம், ரோட்டெலாம் நிற்கணும். மேக்ஸிமம் வந்துடலாம், வெளியே வந்துடலாம். இல்லைன்னா வந்து இது போலலாம் வந்து ஆச்சுன்னா வந்து வழியில் நிற்கிற மாதிரி வரும், லாங்கெல்லாம் போனால். ஓகே, அடுத்த நல்ல ஃபால்ட்டோடு வந்து பதிவிடுறேன். பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஈவினிங் ஆச்சு பாருங்கள். 300 கிலோமீட்டர் வந்துட்டு 300 கிலோமீட்டர் பேக் போயிட்டுருக்கோம். என்ன கூடிய விரைவில் இன்னும் ஒரு 1.5 ஹவரில் போய் ரூமுக்கு சேர்ந்துருவோம். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோடு வரேன். பாய். அனைவருக்கும்
நன்றி 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 நன்றி.